ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் புதிய ஜிபிஎஸ் சபை சர்ச்சிலேருந்து பேசுகிறோம். நல்லா இருக்கீங்களா சார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? புதிய ஜிபிஎஸ் சபை சர்ச்சிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். இல்லை, உங்கள் அந்த பேர் இதில் இருந்துச்சு. உங்களுக்காக அந்த கார்டில் உங்கள் அந்த கார்டு சர்ச்சில் இருக்கிற கார்டில் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரே பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும். அந்த கார்டில் அந்த ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லை இது எப்படி இருக்குன்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக கூப்பிட்டோம். நீங்கள் அந்த மீனாட்சி நகரில் இருக்கிறீங்களா, வேறு ஏரியா மாறிட்டீங்களா சார்? இல்லைங்க, நான் பலவரி கெஸ்ட்டு இந்துவாய் மாறிட்டேங்க. இந்துவாய் மாறிட்டீங்களா சார்? ஆமாம் சார், அதுக்கு பல ரீசன் இருக்குங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. பாவம், நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுக்குருவீங்க. என்ன சார், என்ன ஆச்சு? இல்லை சார், ஏதாவது சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சு போடல. இப்போ நீங்கள் போயிட்டு மற்ற யாரும் போகாமல் நாங்கள் பார்த்துப்போம், ஏதாவது சொல்லி கேட்டு போடல. உங்களுக்காக ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலிலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஏது ஏதாவது நம்ம சர்ச்சுக்கு வரவங்க யாரும் எதுவும் சொன்னாங்களா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டோம் சார். ஒரே பிரச்சனை, இயேசு தான் பிரச்சனை. ஏன்னா ஏசப்பா வேற மாதிரி சொல்றாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. என்ன சார் சொன்னாங்க? ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசி இவங்களுக்கெல்லாம் காணிக்கையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற பாஸ்டருக்கு பூராமே காணிக்கையை வாங்கி தானா சாப்பிட்டுக்கிறாங்க. 1-2 ஒரு 50,000 வசூல் பண்ணிட்டு 5,000 ரூபாய்க்கு பழைய அரிசியை வாங்கி வாசல்ல வச்சு கொடுத்து போட்டோ எடுக்கிறாங்க. இயேசுதான் காரணம். இயேசுனாலதான் நான் வந்து சர்ச்சுக்கு போறதே நிறுத்திட்டேன். அப்படி இயேசுலாம் காரணம் இல்ல சார். இயேசுதான் காரணம். இயேசுவை வந்து அன்பானவர் சொல்றீங்க. ஆனா இயேசு வந்து என்ன செய்யறாருன்னா, நல்லா அடிச்சு வளர்க்குற ஒரு தகப்ப மாதிரி இருக்காரு. ஆனா இங்க யாருமே அடிக்க மாட்டேறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தான் சொல்றீங்க. அதனால இயேசுனாலதான் நான் வந்து கிறிஸ்துவ விட்டு வெளியே வந்துட்டேன் நான். ஏன் சார், அவர் என்ன சார் செஞ்சாரு? அவர் ஏசப்பா தான் சொல்லிட்டாரு, நீ வந்து எப்படி செய்யணும், அங்க இருப்பாரு போதகர், இங்க இருப்பாரு போதகர் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாத. நீ சம்பாதிக்க காசுல பாதி காசு எடு, பாதிக்கு பாதி எடுத்து உன்னால வந்து முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யினாரு. என்னால பாதி செய்ய முடியாதனால ஒரு 10% போய் வேலை எளியவருக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். அது ரொம்ப நல்லது. கடவுளையும் தேடணும்ல சார், கடவுளையும் போய் பார்த்து கடவுள்கிட்ட வேண்டணும்ல. கடவுள்கிட்ட வேண்டவே வேணாம். ஏன்னா அவர் வந்து இருதயத்தை அறிகிறதான தேவன். என்னுடைய இருதயத்தை அவரே பார்த்துக்கிடுவாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் எதுக்கு வேண்டணும்? ஏசு வேண்டினாருன்னா எதுக்காக வேண்டினாருன்னா, இந்த மாதிரி அறியாத மக்களுக்காக தான் அவர் அழுது வேண்டினாரு. அதுக்காக நம்ம சும்மா நாள் அழுதுகிட்டே இருந்தோம்னா சரியா வருமா? சரி சார், அறியாத மக்களுக்காக நம்மளும் போய் வேண்டலாமே. அறியாத மக்களுக்கு வேண்டுறது வந்து பிரயோஜனமே கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என் மூலையில ஆண்டவர் என் கூட பேசுனது என்னன்னா, மனுஷனுக்கு அதாவது இயேசு எதுக்கு வந்தாரு அப்படின்னா, நம்மளை வந்து மனம் திருந்த செய்து பரலோகத்துக்கு கூட்டு போறது மட்டும்தான் அவருடைய வேலையா இருக்குது. மனுஷனுடைய பழக்கப்புறம் மனுஷன் தான் பார்க்கணும். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நான் தான் உதவணும். சரி சார், இப்ப நீங்க உதவணும் ஓகே தான் சார். உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு தேவையான பலத்தெல்லாம் யார் சார் கொடுக்குறா? உங்களுக்கு நீங்களாவா எடுத்துக்கிறீங்க சார்? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் போது ஆண்டவர் சுதந்திரமா படைச்சிட்டாரு, ஆரோக்கியமா படைச்சிட்டாரு. வேணுன்றத பூரா இங்க வச்சுட்டாரு, வேணான்றத பூரா இங்க வச்சுட்டாரு. அத நீங்க எடுத்து சாப்பிடுற விதத்துலதான் இருக்குது. அதனால வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு அவரு. சரிங்களா? நான் வந்து என்னுடைய சுய இச்சையினாலும் சுய ஆசையினாலும் சுய தேவைக்காக நானா போய் எதுக்குள்ளேயா மாட்டிக்கிறேன் சார். அதுக்கு ஆண்டவரை போய் குற்றம் சொல்றது என்ன இருக்குது? இப்ப என் தகுதிக்கு பைக் தான் வாங்க முடியும், நான் காரை வாங்கிட்டேன், இந்த டிவி கட்ட முடியல, வைரா வண்டிக்காரன் பிடிச்சி வைரா. அது வந்து நான் பண்ண தப்புக்கு ஆண்டவர் என்ன சார் செய்வார்? அது உண்மைதான் சார். நீங்க பேசுறது அவன் சொந்த இச்சையினாலும் சொந்த விருப்பத்தினாலும் தான் மாட்டிக்கிறான். அது மாதிரி மனம் திருந்த செய்யறதுக்கான வாய்ப்புகள் போதகர்கள்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையான சத்தியத்தின்படி சொல்லணும். போட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புனைஞ்சுக்கிட்டு இருந்தா புளிச்ச மாவா இருந்துகிட்டு இந்த பாஸ்டர்கள் செய்யற வேலைகளை பார்க்கும்போது பார்த்தேன், இது சுத்தப்படாது. எந்த சர்ச்சு வேணாம். நான் சிபிஎம் தான் அதிகமா போய்கிட்டு இருந்தேன். எங்கேயுமே செட் ஆகாது. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு இடரலுக்கு ஏதுவான கல்லு. அவர் வார்த்தை எங்கேயுமே செட் ஆகாது. ஏன்னா அவரை பாக்குறவங்க புறமே ஒரு பாதி வந்து லூசுன்னு பார்ப்பாங்க, இன்னொரு பாதி வந்து என்னடா ஆண்டவர் இப்படி பாவியூருக்குள்ளேயே சேர்ந்துக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்பாங்க. அதனால உலகம் வந்து அவரை ஒரு வித்தியாசமா பார்க்கும். உண்மையான தேவ பிள்ளையையும் அப்படிதான் உலகம் பார்க்கும். சரி சார், ஒரே ஒரு தடவை உங்களை நான் தேடி போன் பண்ணி கேட்கிறேன், எனக்காக ஒரே ஒரு தடவை வாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். மெய்யான தேவன் என் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் எந்த கோயிலையும் தேடி போக மாட்டேன். சரிங்களா சார்? நீங்க கோயிலுக்கு கடவுளை தேடி வர வேணாம் சார். தம்பி உங்களுக்காக போன் பண்ணிருக்கிறேன். தம்பிக்காக ஒரு நாள் வந்து எனக்காக வாங்க, தம்பிக்காக வாங்க, எனக்காக வருவீங்களா? கடவுளை பார்க்க தேடி வேணாம், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்கு சிரமமா இருக்குது, கஷ்டம் இருக்குது,
உங்களால ஒரு முடியல, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கான உதவி செஞ்சு, பண உதவி செஞ்சு, வாயில ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உங்களுடைய நடக்கிறாருலாம் உங்களை ஏமாத்த மாட்டேன். நான் உங்களுக்கு நான் பண உதவி செஞ்சு உங்களை நான் காப்பாத்திடுவேன். என்னால முடியும். சரி சார். நீங்க என்ன வேலை சார் பாக்குறீங்க? நான் இப்போ கடவுள் ஒரு என்ன திசையில கூட்டு போறா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் முதல்ல ஒரு மெக்கானிக்கரா இருக்க ஆசைப்பட்டேன். வேணாம்டா சொல்லிட்டு அவர் வேற ஒரு வேலைக்கு கூட்டு போனாரு. ஆனா எந்த வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த இதுக்கும் துரோகம் பண்ணாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உழைக்கிற வேலை. நீங்க உண்மையா உழைச்சு நீங்க நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பவுலையா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இதான் சொல்லியிருக்காரு, ஒருவன் உழைக்க மனது இல்லாட்டி சோத்துல கை வைக்காதன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் ஊழியம் பண்ணலான்றத சில பேர் பொய் சொல்றாங்க. ஆனா ஆண்டவரும் ஒரு விதமா வேலை பார்த்துருக்காருன்றதுக்கான சில ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. ஆமா சார். அவர் பாத்தீங்கன்னா 3 வருஷமா 4 வருஷமா தான் ஊழியம் பார்த்திருக்காரு. அந்த 4 வருஷத்துக்குள்ள அவர் அந்த காலத்துல டெக்னாலஜி இல்ல, அதனால அங்கிட்டு போக முடியாம. ஆமா சார். ஏன்னா அவர் போயிருவாரு. ஏன்னா அவர் புஷ்ஷு அப்படியே இந்த தண்ணியில நடந்து ஓடிடுவாரு. கூட சீடர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தயார் பண்ணணும்ல. சும்மா பசிக்குதுன்னு படுத்துப்பாங்க, தூங்கிடுவாங்க. அதனால இயேசுவை தேடுறவங்க பூரா எப்படி தேடி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அதிசயத்தினால அல்ல. அவரு கூட திண்டாங்க பாருங்க, அந்த அப்பத்தினாலதான் ஆண்டவரை தேடுறாங்க. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, கீழாக மாட்ட, மேலாக வாழாக மாட்ட, தலையாகன்றாங்க. ஆனா நான் செஞ்ச அக்கிரமத்தை யாரும் சொல்றதுக்கு இல்லையா சார்? அப்படி மக்கள் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாருல்ல சார்? இல்ல சார். நான் செஞ்ச அக்கிரமத்தை சொல்லி என்ன மனம் திருந்த வைக்கணும் சார். இயேசுடைய வேலையே அதுதான். மக்கள் மனம் திரும்புறாங்கல்ல சார்? திருந்த வைக்கணும். திருந்த வைக்கிறாருல? அவர் தானே வைக்கிறாரு. இங்க இருக்கிற பாஸ்டர் யார் வைக்கிறாங்க சொல்லுங்க? நம்ம பாஸ்டர் பார்க்க வேணாம் சார், ஆண்டவரை பார்த்தோம். நம்ம ஆண்டவரை பார்த்ததுனால இந்த சர்ச்சுக்கு போகல. சரிங்களா சார்? அதான் அது ஓகே சார், நீங்க சொல்றது புரியுது சார். நம்ம மனுஷன் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம். அதாவது பவுலையா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன சிக்கானால் ஒரு கப்பலவே ஈஸியா அந்த கப்பல் ஸ்டேரிங்க பிடிச்சி ஈஸியா திருப்புறீங்க இல்லையா, அது மாதிரி உங்க நாவினால் எல்லாத்தையும் திருப்பலாம் அப்படின்னு இருக்காரு. அதே நாவினால் என்ன செய்யக்கூடாது, ஒரு தவறான பக்கத்துல ஒரு தவறான ஜெனரேஷனை கூட்டு போயிடக்கூடாது. முடிஞ்சா என்னால 4 பேருக்கு உதவி செஞ்சு வாழணும், முடியல அப்படின்னா நான் மட்டும் வாழணும். ஆமா சார். பிறர் பாரத்தை சுமக்கணும், பிறருடைய கண்ணீரை துடைக்கணும், திக்கற்றவர்கள் விதவை பரதேசி இவர்களுக்கு தசமபாகத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதை போட்டு நானே போயிட்டு சர்ச்சு கட்டுறேன், வீடு கட்டுறேன், கார் வைக்கிறேன், பங்களா வைக்கிறேன், கார்ல ஊழியத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இவங்க தானே பாஸ்டர்கள் பூரா என்ன செய்யறாங்க சார், தான் தேவனுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு மோகன்சி லாஸ்டர்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆகாதவன்ல இருந்து அந்த படத்தை ஓட்டுறாங்க சார். நானே தேவனுக்கு நிகரான. அப்ப தேவன் யாருடா? இயேசு யாரு? இயேசு எதுக்காக இங்க நம்ம ஒரு சாதாரண அற்ப பூச்சிக்கிட்டு அடி வாங்கி செத்தாரு ஒரு தேவ பிள்ளை? நம்ம ஒரு பூச்சி தானே சார், 80 வயசு பூச்சி தானே சார். நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் அவங்களெல்லாம் பாக்குறீங்க? மத்தவங்க அவங்க தப்பு செய்யறாங்க, அது செய்யறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அவங்கள பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம பரலோகம் போகணும்ல சார். அதனால நம்ம அவங்க செய்யறத பார்க்காம நம்ம சரியா இருக்கோமா ஆண்டவர் பார்வையில, ஆண்டவர் என்ன பாக்குறாரு, நான் நல்லா இருக்கிறேனா, உண்மையா இருக்கிறேனா, அவ்வளவுதான் சார். வர்றாங்க வரல, அது ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, அவங்க கணக்கு கொடுத்துக்கிட்டு சார். நம்ம அவங்களுக்கு போய் கணக்கு கொடுக்க போறது இல்ல, நம்ம அவங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்க தேவையில்ல, நம்ம அவங்களுக்கு நம்மளும் கணக்கு கொடுக்க தேவை கிடையாது. ஒருவன் என்னுடைய சகோதரன் இடத்துல இருந்து என்னுடைய பங்கை பிரிச்சுக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வேலை அது கிடையாதுடா, வேலை உன் மனசை திருந்த செய்து பரலோகத்துக்கு கூப்பிடுறதா, ஓ வளத்தை நீயும் உங்க அண்ணன் பாத்துக்கடான்றாரு. அது மாதிரி ஒரு மனுஷன் தப்பு பண்ணா இன்னொரு மனுஷன் தான் கேட்கணும். சரிங்களா? கடவுள் கேட்பாரு. இந்த எல்லா பேரும் மாதிரி சாவம்லாம் விடக்கூடாது. மனுஷன் அடிச்சா சாதாரண கடவுள் அடிச்சாரு வைங்களேன், அதோட அவங்க வம்சமே அழிஞ்சிரும். ஒரு பாசம் சேர்ந்து நரகத்துக்குள்ள போறத யாரும் சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா சார். இப்ப அதாவது இயேசுவை அறியாதவனுக்கு கூட ஒத்த நரகம் தான். இயேசுவை அறிஞ்சு அந்த தசமபாகத்தை வாங்கி அத கரெக்டான முறையில காவாசி இவர் எடுத்துட்டு 3/4 வாசி ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அது கண்டிப்பா செய்யணும். அதுதான் தேவ சட்டம். அதாவது இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எப்படின்னா, நம்மளுக்கு உண்டானவைகளை வித்து கூட பிச்சை கொடுத்து அவனை காப்பாற்றணும். சரி சார். சொத்துல பாதியா இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்துடணும். பாதிக்கு பாதி, உன்னை போல் பிறரை நேசி. அப்படிலாம் வேதம் பயங்கரமான சம்பவம் சார். நான் வேதத்தை முதல்ல கத்துக்குட்டியா இருக்கும்போது இந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வேதம் நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, எதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு மாதிரி சொல்றாரு, இங்க பூரா வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, அவங்கள போய் நம்ம நோக அடிக்க வேணாம்.
அதனால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு முடிஞ்ச 4 பேருக்கு உதவி செஞ்சு வாழ்வோம் அப்படிங்க. ஆண்டவருடைய வழியை பின்பற்றுறதுக்காக லேசா நடந்துகிட்டு இருக்கேன் பின்னாடி. அதாவது ஒரு 100க்கு 100 நடக்கல, 100க்கு 2 தான் நடந்துகிட்டு இருக்கேன். அதுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை. பரவாயில்ல, இயேசு இப்படி நல்லவர் தான் போல தெரியுது. அதனாலதான் அவர் இயேசு சொன்னாருன்னே நல்ல விஷயங்களை செய்யறாரு. ஒரு பாட்டியம்மாலாம் முந்தாள் நெஞ்சு வலின்னு படுத்துக்குச்சு, அதனால விட்டு போயிட்டு அதை தூக்கி கொண்டு போய் பெரியாஸ்பத்திரி சேர்த்து விட்டேன். கேட்கும் போது சொல்லிதான் சேர்த்து விட்டேன். நான் இயேசு சொன்னாருன்றதுக்காக உதவிக்கு வந்தேன், எனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்ட்டு வந்தேன். சொந்தக்காரங்க அப்புறம் பார்த்துட்டு பரவாயில்ல இயேசு ஒரு நல்லவர் தான் போல தெரியுது, அதனாலதான் அவர் பேச்சை கேட்டவர் நல்லபடி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம இயேசுபடியா நடந்துக்கிறோமே, எதுக்கு தேவையில்லாம போய் கூட்டத்தை கூட்டி தேவத்தை போட்டு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் சார், நல்லது சார். ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றேன்னா, கடவுள் சொல்லுகிற ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக, ஓய்வு நாள்ல கூடி வருதுல தவிர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். அதான் சார், நீங்க ரொம்ப படிச்சிருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்ட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இங்க இருக்க ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து உண்மையானவர், நித்திய ஜீவனாக உயிர்த்திச்சு வந்து இன்னும் நம்மளோட மக்களை நடமாடிக்கிட்டு இருக்கிறவரு. ஆமா சார். இயேசு இல்லைன்னு மறந்து போய் சில பேர்கள் தான் வந்து சாமி ஆகிறதுக்காக, தான் பெரிய நிர்வாகி ஆகிறதுக்காக, தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்காக பசப்பு வார்த்தைகளை சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி இச்சக உதடுகளால் அவர்களை வந்து என்ன செய்யறாங்க, வஞ்சகம் பண்றாங்க. அந்த மாதிரி பேசி இந்த மாதிரிலாம் வந்து ஆத்துமாக்களை வந்து நம்ம அழிச்சோம் அப்படின்னா நம்ம பாதாள நம்மளுக்கே கட்டாயமாயிரும். ஒரு பாவம் அடிமைப்பட்ட ஆத்மா, ஒவ்வொரு தெரியாத ஆத்மாவை பிழைக்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான கடமையா இருக்குது. சரி சார். அதனால ரொம்ப திறந்துருச்சு சார் எனக்கு கண்ணு. அதனால நீங்க எனக்கு போன் பண்ணா கூட உங்களுக்கு தான் வருத்தமும் இதுவும் வரும் சார். எனக்கு வருத்தம் இல்லை சார், உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படா உங்களுக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுவார்ல ஆண்டவர், அது மாதிரி உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பாக்குற கண் திறந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா சார், கண்டிப்பா. என்ன நோக்கி பாக்காதீங்க, நான் சாதாரண பூச்சி தான். எனக்கு 70 வயசுன்னு சொல்லாங்க, இப்ப அந்த 40 வயசு தாண்டிட்டே என்ன கொஞ்ச நாள் தான், எப்ப என்னைக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் நோக்கி பாருங்க. வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் அருமையா நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி சார், ரொம்ப சந்தோஷம். இவங்களை பூரா நான் நேசிக்கல இல்லையா? நேசிக்கல. நான் என்னுடைய தாய் தப்பேன் அம்மா அப்பா யாரையுமே நேசிக்க மாட்டேன். ஆனா செய்யற கடமைதான் செய்வேன். செய்யற கடமையை செய்வீங்க. ஆமா, ஏன்னா இவங்களெல்லாம் நேசிச்சா நான் ஆண்டவருக்குரிய ஆள் கிடையாது, உலகத்துக்குரிய ஆள். நான் ஆண்டவரை தவிர மத்த யாரையும் நேசிக்க மாட்டேன். சரி சார், ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட பேசணும். உங்களை பார்க்கலாமா சார் நேர்ல? இல்ல சார், நீங்க என்ன பாக்குறேன்னு அலைஞ்சிங்கன்னா பாவம், நீங்க வந்து கஷ்டப்பட்டு போவீங்க. ஏன்னா நான் வேலை பாக்குறேன். அப்படி திடீர்னு நான் பாத்தீங்கன்னா மதுரைக்கு கிழக்க போயிடுவேன், இல்லாட்டி மதுரைக்கு மேற்க போயிடுவேன், மதுரைக்கு வடக்க போயிடுவேன். இப்ப கூட எங்க இருக்கேன்னா நான் அலங்காநல்லூர் தாண்டி பாலமேட்டு சைட்ல இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மதுரையை தாண்டி இங்கிட்டு போயிடுவேன். சார் நீங்க எப்ப எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்ப அங்க வந்து பாக்குறோம் சார். நீங்க அப்படி வந்து பாக்கணும்னா திருச்சியில வந்து பாக்கணும், அங்கதான் ஃப்ரீயா இருப்பேன். ஏன்னா அங்கதான் என் வீடு இருக்குது. அப்படியா? சரி, ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள்ட்ட பேசினது. நான் உங்களுக்கு தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேன், நீங்க இதே தொடர்ந்து செய்யுங்க. சரியா சார்? நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். அன்புடன். ஜோம் பண்ணல சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நல்லா இருங்க சார். சரிங்க சார்.